ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி பூ போல் பூர்ண இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கடையில் வாங்கின மாவு, வீட்டில் அரைச்ச மாவுன்னு எந்த மாவாக இருந்தாலும் நல்லா பூ மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் மெத்துன்னு பூரண இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கங்க. இந்த வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து விட்டுக்கங்க. எள்ளு லேசாக வறுபட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கலரும் லேசாக மாற ஆரம்பிக்கும். எள்ளு வெடிக்க ஆரம்பித்து லேசாக கலர் மாற ஆரம்பித்த உடனே நாம் இதை வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கங்க. கொரப்பாக அரைக்கணும், ரொம்ப பவுடராக அரைச்சிட வேண்டாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து இந்த தேங்காயை நெய்லேயே லேசாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கி விட்டாலே போதும். அடுத்து இதில் நாம் பொடிச்சு வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெல்லத்தை தேங்காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேங்காயில் உள்ள ஈரப்பதம், சூடு இதுலேயே இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி தேங்காயோடு நல்லா சேர்ந்து வரும். அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெல்லம், தேங்காய் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. இந்த மைதா மாவில் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கங்க, கட்டிப்படாமல். மைதா மாவு சேர்த்து கலந்து விட்ட உடனே அடுத்து நாம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கங்க. மைதா மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்க்கும்போது நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப நேரம் ஆனாலும் இறுகி போகாமல், விரிசல் விழாமல் நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் மைதா மாவு சேர்க்குறோம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்தளவுக்கு மாவு நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். மாவு நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். கொழுக்கட்டையும் விரிசல் இல்லாமல் ரொம்பவே நல்லா வரும். அவ்வளவுதான், மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கங்க. கீழேயும் மேலேயும் எண்ணெய் தடவுன பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா டம்ளரோட அடிப்பகுதியை வச்சு இந்த மாதிரி லேசாக பொறுமையாக அழுத்தி விட்டுக்கங்க. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியமான சைஸில் அழுத்தி விட்டுக்கங்க. அடுத்து இதில் நாம் ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பூரணத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை அப்படியே எடுத்து மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓரங்களில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக லேசாக அழுத்தி விட்டுக்கங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாவோ இல்லை கொழுக்கட்டையாவோ பிடிச்சு எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணாலுமே இந்த மாவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா வெடிப்பு இல்லாமல் வரும். அடுத்து இந்த கொழுக்கட்டையை ஒரு இட்லி தட்டு இல்லைன்னா ஸ்டீமரில் பரவலாக வச்சு வேக விடலாம். மூடி போட்டு வேக விடுங்க.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ஒரு 10-12 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்றொன்னா வெளியே எடுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரியான பூரண இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.